புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் தலைமுடியை தானமாக வழங்கியுள்ளனர். உலக புற்றுநோய் விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு கோவை தனியார் கல்லூரி மாணவிகள் 300 பேர் தங்களது தலைமுடியை தானமாக வழங்கினர். கோவை மாவட்டத்தில் முதன்முறையாக இந்த முடிதான நிகழ்ச்சி நடந்தது. சென்னை அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் சிறுவர்கள், இளம்பெண்கள், இளைஞர்கள், முதியோர் உள்ளிட்ட பெரும்பாலானோர் தலைமுடியை இழந்து விடுகின்றனர். இதற்கு உதவும் வகையில் தலைமுடியை தானமாக வழங்கியது மறக்க முடியாத அனுபவம் என்று மாணவிகள் தெரிவித்தனர். 300 மாணவிகள் தங்களால் இயன்ற அளவு முடிதானம் செய்தனர் என்று பேராசிரியை தெரிவித்தார். கேன்சர் பேஷண்ட்ஸ் முடி லாஸ்னால எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு அவங்களுக்கு ஹேர் டொனேஷனுக்காக ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் வித் கிரீன் ட்ரெண்ட்ஸோட. மினிமம் 8 inches வரைக்கும் டொனேட் பண்றாங்க. இதுல மிக சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் முன் வந்திருக்காங்க அவங்களுடைய ஹேரை டொனேட் பண்றதுக்காக. இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 300க்கும் மேற்பட்ட மாணவிகள் ரொம்ப ஆர்வமுடன் கலந்து கொண்டு முடி தானம் செய்வதற்காக முன் வந்திருக்கிறார்கள். மாணவிகள் தங்களது உடல் எடை மற்றும் உயரத்திற்கேற்ப தலைமுடி தானம் செய்தனர். தலைமுடியில் கை வைக்க தயங்கும் கல்லூரி மாணவிகள் மத்தியில் இவர்களின் தியாகம் பாராட்டுக்குரியதுதான்.